Hi, hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. நான் ஒரு price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. மோரோவர் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது பிகினரா இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஐடியா இல்லாத நிறைய பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் என்ன நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் வித் டெக்னிக்கல் சார்ட்டோட. மோரோவர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான சந்தேகங்கள் எதனா இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கிட்ட கேட்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்னோட சஜஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது. லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி எங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னோம், அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு என்னோட அக்யூரேசி இருக்குது, எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டியில் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான் இந்த ஜோன் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இந்த ஜோனை நான் எதுக்கு ட்ராப் பண்ணேன் அப்படின்னு நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னோட அக்யூரேசி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ரைட் சைடில் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இந்த க்ரீன் கலர் கேண்டில் நல்லா புல்லிஷாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி திங்கக்கிழமை கண்டிப்பாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே பாருங்கள் ஒரு இன்டிசிஷன், தென் ஒரு செல் ஆஃப் வந்தது. செல் ஆஃப் வரும்போது அந்த புதன்கிழமை கேண்டில் பாருங்கள் கரெக்டாக அந்த விக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஜோனில் சப்போர்ட் எடுத்தது கரெக்டாக. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக என்னோட ஜோனில் சப்போர்ட் எடுக்கும்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் எல்லா வீடியோலையும் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி இந்த செல் ஆஃப் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மண்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து மேலே போகும். இன்கேஸ் இந்த ஜோன் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஜோனை பிரேக் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயோ ஒரு 50 மினிட்ஸ்லேயோ ஒரு க்ளோஸ் வச்சு அகெயின் ஒரு மூவ் கொடுக்கும்போது தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். இன் செல் சைடாக இருந்தாலும் சரி, இல்லைனா பிஇ பை சைடாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் பை சைடாக இருந்தாலும் சரி, உங்களோட என்ட்ரி அந்த இடத்துல தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். இதுதான் ட்ரேடிங் செட்டப் ஃபார் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஆப்ஷன் பையிங்காக. மேக்ஸிமம் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் அகெயின் இந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த ஜோன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது நெக்ஸ்ட் வீக் உங்களோட ட்ரேடிங்காக. ஸோ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். பக்காவான ட்ரேடு எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கிற கேண்டில். ஸோ மேக்ஸிமம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு ரெட் கலர் கேண்டில். பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில். பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரேடிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் மேக்ஸிமம் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறதா பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணணும், பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறதா நிஃப்டியும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நிஃப்டியில் க்ளோஸ் ஆன மாதிரி தான் ஒரு இன்டிசிஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியும். பட் புதன்கிழமை பாருங்கள் ஒரு நல்ல புல்லிஷ் சிக்னல். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுனால் கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோ, தென் இந்த கேண்டிலோட ஹை, இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். இந்த ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஜோனில் தான் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்கள் கிளியராக இந்த இண்டிசிஷன் கேண்டில் பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த ஜோனில்
சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த க்ரீன் கலர் கேண்டிலும் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த ஜோனு அகெயின் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு இந்த ஏரியாவை. ஸோ பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் மண்டே ஒரு சைட்வைஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிகாஸ் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், எப்போல்லாம் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதுக்கு மறாவது நாள் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேப் அப்புன்றது சென்ஸ் எப்படின்னா சைட்வேஸ், அதாவது இந்த க்ளோஸை விட கொஞ்சம் அப்பில் ஓப்பன் ஆகும். ஹியூஜ் கேப் அப்னா இது கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறது ஹியூஜ் கேப் அப் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோனை அகெயின் சப்போர்ட் எடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து ஒரு சைட்வேஸில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த ஜோன் அகெயின் அந்த கேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். ரீட்ரேஸ் கொடுத்ததுன்னா இங்கே தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஆஸ் அ சிஇயா, அதாவது கால் ஆப்ஷனில் என்ட்ரியாக இருக்கணும். பிஇ புட் ஆப்ஷன் செல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் கீழே வந்துட்டு இங்கே ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுனால் இன்னும் கிளியராக வரைகிறேன் உங்களுக்கு. இல்லை இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சதுனால், ரீட்ரேஸ் கொடுத்து க்ளோஸ் வச்சதுனால் அங்கே தான் உங்களோட என்ட்ரியாக இருக்கணும் ஃபார் பி புட் ஆப்ஷன் பையிங் அண்ட் கால் ஆப்ஷன் செல்லிங். இதுதான் பேங்க் நிஃப்டி மோஸ்ட் ப்ராபபிளி மண்டே பர்ஃபார்ம் பண்ண போகிறது. இன்கேஸ் இன்னும் குளோபல் கியூஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுனால் இதுதான் மேஜர் சப்போர்ட். பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. ப்ரீவியஸ்லி ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்ததுன்னா அதுதான் உங்களோட என்ட்ரியாக இருக்கணும். என்ட்ரி எடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டில் கொடுக்கும். இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் செட்டப் அண்ட் ப்ரெடிக்ஷன். இப்படி தான் ஒர்க் ஆகும். உங்களோட என்ட்ரி எப்போவுமே பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஒரே ஒரு கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்த உடனே உங்களோட என்ட்ரி எடுக்காதீங்க. நிறைய பேர் என்ட்ரி எடுத்து ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. எப்பவுமே ஒரு செட்டப் செட் பண்ணுறீங்கன்னா அந்த செட்டப் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் 96% ஆஃப் த பீப்புள் ஃபெயில்டு. அதாவது 96% பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். எதுக்கு அப்படின்னா அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் செட்டப் இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒருத்தன் வீடியோ போகிறேன்னா அந்த வீடியோவில் இருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னோட வீடியோ பார்க்குறேன்னா என்னோட வீடியோ மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும் என்னோட மெத்தட் சிம்பிள் கிளியராக இருக்கும். அதனால தான் நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வித் கிளியர் பிக்சரோட. மறக்காமல் உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் குரூப்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரமாக ட்ரேடிங் கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் வித் நிறைய பெனிஃபிட்டோட. நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நான் நிறைய பெனிஃபிட்டோட எல்லாமே என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு எல்லாமே என்னோடய கைடன்ஸ் படி எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக நம்ம ட்ரேடிங் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் அதோட ரேட் என்ன எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். Until then, bye.